ஹலோ மக்களே, ஜூன் 25 அவள் வருவல சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியலுக்கு இருப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்காளி சீரியலும் மேகா சந்தீஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம சம்யுக்தா, அதாவது நம்ம லக்ஷ்மி அப்படியே லக்ஷ்மி மாதிரியே மாறிடுறாங்க. அதாவது வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல் நாள் நம்ம வீட்டுல இருக்கோம்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு லக்ஷ்மி எப்படி பூஜை பண்ணுவாங்களோ அதே மாதிரி பூஜை பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க பூஜை பண்ணனால என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, மனிஷா யாருக்குன்னே சந்தேகத்துல இருக்கிறாங்க இது லக்ஷ்மி தான் சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வருது. இது லக்ஷ்மியா இல்ல சம்யுக்தாவா? ஒருவேளை சம்யுக்தான் வேடம் போட்டு லக்ஷ்மி தான் இங்க வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல லக்ஷ்மி மாதிரி இருந்தா சரிங்களா, எல்லா விஷயமும் எப்படி லக்ஷ்மி மாதிரியே இருக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே யோசனை வருது. இவங்க ஆரத்தி முதல்ல போய் அரவிந்தாக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து மித்ரா நிக்கிறாரு. மித்ரா காலில் புடக்குன்னு விழுந்துடுறாங்க நம்ம லக்ஷ்மி. அங்க இருக்கிற எல்லாரும், ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சம்யுக்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே மித்ராவை கேட்கிறாரு, சம்யுக்தா நீங்க என்ன பண்றீங்க, தெரிஞ்சுதான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ஷாக் ஆயிடுறாரு. விவேக் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. மனிஷா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இது கண்டிப்பா லக்ஷ்மி தான், அவதான் வேணுக்குனே மித்ரா காலில் விழுகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. சம்யுக்தாவா இருந்தா சரி, பெரியவங்க காலில் விழுந்தா சரி, இவதுக்கு லக்ஷ்மியா இருக்க போய் தானே மித்ரா காலில் விழுகுறா அப்படின்னு சொல்லி மனிஷா தேவயானுக்கு அதுல குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த விவேக்கு எப்படி சமாளிக்கிறேனே தெரியல. அண்ணி இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் டவுட் வர போது ஜானு அப்படின்னு சொல்லி விவேக் ஜானு காதை கடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் அப்படியே பார்த்தா நம்ம ஜெயதேவுக்கு அடுத்த சந்தேகம், ஐயோ இவ என்ன லக்ஷ்மியாவே மாறிட்டாளா, அவ என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோன்னு நினைச்சு உண்மையாவே லக்ஷ்மியாவே மாறிட்டாளா, இவ எதுக்கு நீங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இப்ப யாருக்கெல்லாம் டவுட் வர போதோ அப்படின்னு நினைச்சு இங்க ஜெயதேவ் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்கிறாரு. உடனே காலில் விழுந்தோன்னு, எதுக்கு நீ எதுக்கு காலில் விழுகிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, வெயிட் நான் சொல்றேன் எல்லாரும் முதல்ல ஆரத்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆரத்தி கொடுக்குறாங்க. ஐயோ இப்ப அண்ணி என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு விவேக் பயந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா நம்ம லக்ஷ்மி சிம்பிளா அதை முடிச்சிடுறாங்க. இல்ல அரவிந்தா ஆண்டி இன்னை அவங்க மருமகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அதனால இன்னைக்கு அவங்க மருமக மாதிரியே நான் இன்னைக்கு பூஜை பண்ணேன். ஜஸ்ட் மித்ராவை செக் பண்றதுக்காண்டி நான் மித்ரா காலில் விழுந்தேன். பட் மித்ரா கன்ஃபியூஸே ஆகல, அவர் அப்படியே தெளிவா இருந்துட்டாரு, அவரோட ஒய்ஃப்னு அவர் நினைக்கவே இல்லை. ஜஸ்ட் நான் இது மித்ராக்கு வச்ச ஒரு சின்ன டெஸ்ட் தான், வேற ஒன்றும் இல்லை, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போங்க. சரி எனக்கும் ஆஃபீஸ் கட் நேரம் ஆகுது, நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தியை கொண்டு போய் திரும்ப கொண்டு பூஜை ரூம்ல வச்சிடுறாங்க. இங்க ஒரு நிமிஷம் இவங்க ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வரும்போது நம்ம மித்ராக்கு அப்படியே அது லக்ஷ்மி மாதிரியே தெரியுது. அதாவது லக்ஷ்மி முத வாட்டி குளிச்சு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் ஆரத்தி கொடுத்த நாட்கள்லாம் நம்ம மித்ராக்கு ஒன்னா ஞாபகம் வருது. மித்ரா படக்குன்னு காலில் விழுவாங்கல்ல நம்ம லக்ஷ்மி, உடனே குடுக்குடுன்னு மாடிக்கு ஓடி போயிடுவாரு. மாடிக்கு ஓடி போயிட்டு அது லக்ஷ்மி இருந்த நாட்கள், லக்ஷ்மி கூட வாழ்ந்த நாட்கள்ல அவர் கண்ணு முன்னால் போகும். அப்படி கண்ணீரே வரும் நம்ம மித்ராக்கு. ஆனா அவர் தான் கோபத்தை வச்சிருக்காரு லக்ஷ்மி மேல, லக்ஷ்மியவே வெறுத்து ஒதுக்குறாரு. அப்புறம் எங்க அவரு லக்ஷ்மியை மன்னிச்சு ஏத்துக்க அப்படிங்கிற மாதிரி இங்க அரவிந்தா உடனே பின்னாடியே போய் மித்ரா ரூம்ல போய், மித்ரா நீ உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு நல்லாவே தெரியும், உன் மூஞ்சியே அழகா காட்டி கொடுக்குது, நீ இன்னைக்கு லக்ஷ்மியே கண்ணு முன்னாடி இன்னைக்கு லக்ஷ்மியை வீட்டுக்கு இன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணி எனக்கு ஆரத்தி கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது எனக்கு சம்யுக்தானே தோணல, எனக்கே அப்படி இருந்தா கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்க, நீ ஒரு கல்யாண வாழ்க்கை வாழ்ந்து 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கீங்க, அப்போ உன் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நல்லாவே தெரியுது மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, எனக்கு அவ லக்ஷ்மின்னு எனக்கு தோணவும் இல்ல. இப்போ ஒருவேளை என் கண்ணு முன்னாடியே லக்ஷ்மியா நின்னாலும் எனக்கு அவளையும் சுத்தமா பிடிக்காது, அவன் மேல இருக்கிற கோவத்துக்கு வெறுப்புக்கு நான் அவளை பார்த்தேன்னா நானே கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க உடனே நம்ம அரவிந்தா, நீ எவ்வளவுதான் மறைச்சாலும் உன் காதல் உன் கண்ணு வழியா தெரியாம இருக்கும்னு நீ நினைக்கிறியா, நீ சம்யுக்தாவை பார்த்ததுல இருந்து நீயாவே இல்ல, உன் மேல நிறைய சேஞ்சஸ் இருக்கு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்க பாட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க, அது கண்டிப்பா லக்ஷ்மி இல்ல, என் மனசுல எப்பவும் அவளுக்கு இனிமேல் இடமும் இல்ல, என் வாழ்க்கையில அவளுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இங்க மனிஷா அடுத்து தேவயானிக்கு அதை கடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னல இது லக்ஷ்மி தான், நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க, இது கண்டிப்பா இங்க இருக்கிறது லக்ஷ்மி தான், இவ பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே லக்ஷ்மி மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேவயானி, ஐயோ மனிஷா இது கண்டிப்பா லக்ஷ்மி இல்ல, இது சம்யுக்தா தான், உனக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜொன்னு பார்த்தா லக்கி வீட்ல படுத்து தூங்கிடுறாரு. காலில் எந்திரிச்சு அம்மா அம்மா அம்மான்னு தூக்கத்திலே கூப்பிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து எந்திரிச்சு பார்த்தா, ஓ நான் லக்கி வீட்லயே தூங்கிட்டேனா, அம்மா எனக்காக நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, நான் இங்க தூங்கி இருக்கவே கூடாது
அம்மாவை உடனே பார்க்கணும், அம்மாவை எனக்கு ரொம்ப தேடுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வர்றாரு. உடனே நம்ம லக்கி பாப்பா, ஜுன்னு நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, என் அம்மா என்ன காணும் தேடிட்டு இருப்பாங்க, நான் கண்டிப்பா வீட்டுக்கு போகணும், நான் உடனே இப்ப போறேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காரு. வெயிட் பண்ண ஜுன்னு, வீட்டுல யாராச்சும் இருப்பாங்க, நான் உங்களை கொண்டு போய் கார்ல கொண்டு போய் உன்னை டிராப் பண்ண சொல்றேன். ஐயோ எனக்கு அவ்வளவு நேரம்லாம் இல்லை, நான் உடனே போகணும், நான் உடனே எனக்கு அம்மாவை பார்க்கணும், அம்மாவை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி மாடிப்படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. நம்ம லக்ஷ்மி பார்த்தா சாரி கட்டியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடல, குங்குமம்லாம் வச்சு அப்படியே மங்களகரமா இருக்காங்கல்ல. இது பாக்குறதுக்கு நம்ம ஜுன்னுக்கு பாக்குறதுக்கு அப்படியே லக்ஷ்மியே தன்னோட அம்மாவே வர மாதிரி இருக்கு. ஜுன்னு, அம்மா நான் சொன்னல என் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்கன்னு, பாரு லக்கி என் அம்மாவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடே வந்து நம்ம லட்சுமியை கட்டி அணைச்சுக்கிறான். அம்மா எனக்கு தெரியுமா நீங்க என்ன பார்க்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க லட்சுமி பேர் இந்த மாதிரி நிக்கிறாங்க. ஐயோ ஜுன்னு வேற வந்து கட்டி பிடிக்கிறானே, இப்ப என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜெயதேவ் நின்று ஐயோ லட்சுமி மாட்டிக்க போறாளா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் பயந்துட்டு இருக்கிறாரு. விவேக்கும் ஜானு ஐயோ ஜுன்னு வேற இப்ப அவங்க அம்மான்னு நினைச்சுக்கிறானே, இப்ப என்ன பண்றது, ஜுன்னு வேற உண்மையெல்லாம் சொல்லிருவானோ, இங்க மனிஷா வேற இருக்காளே, இப்ப எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்றது ஜானு அப்படின்னு சொல்லி விவேக் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஜானு ஏதாச்சும் பண்ணு விவேக், அக்காவை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவேக் வந்து பேச்சு கொடுக்குறாரு. சம்யுக்தா நீங்க ரொம்ப கிரேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரேட்டா நானா எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா நீங்க எங்க அம்மாவை வந்து அவங்க மருமக மாதிரி நினைச்சுக்கோங்க, லக்ஷ்மின்னு கூப்பிட சொல்லியிருக்கீங்க, அதுவே பெரிய மனசு. இன்னொரு மனசு எங்க வீட்டுல எல்லாருக்கும் நீங்க ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, எல்லாரையும் வந்து உங்க வீட்டு ஆளுங்களா அதாவது சொந்தக்காரங்க மாதிரி நினைச்சுக்கிறீங்க. ஜானுவா அக்கான்னு கூப்பிட சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். உங்களுக்கு ஃபேமிலிஸ்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக இவ்வளவு பெரிய இடம் கொடுக்கறதுல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா மேடம். இப்ப பாருங்க பெரியாள்ல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்க ரொம்ப ஃபேவரட்டா இருக்கீங்க. எல்லாரும் இங்க பாருங்க ஜுன்னு குட்டி பையன், அவனை நீங்க அம்மானு கூப்பிட சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா, அங்கதான் நிக்குது உங்களோட கருணை, உங்களோட அன்பு எல்லாமே எனக்கு அதுல தெரியுது மேடம், நீங்க ரொம்ப கிரேட் மேடம் அப்படின்னு சொல்லி பேச்ச மாத்திட்டாரு. உடனே அங்க இருக்கிற எல்லாத்தையும் குழப்பி விட்டுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பொசிஷன் கொடுத்தனால ஜுன்னுவும் அம்மான்னு கூப்பிடுறான் அப்படின்னு நினைச்சு பேரச்ச மாத்தி விட்டுறாங்க. அதுதான் விவேக், எனக்கு எப்பவுமே ஃபேமிலிஸ்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஃபேமிலிஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களும் ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உடனே மனிஷாக்கு மட்டும் தான் இப்ப இன்னும் குழப்பம் இருக்கு. தேவயானி வந்து ஓகே சரி உங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஒரு பொசிஷன் கொடுத்தனால இப்படி பேசிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. இங்க உடனே ஜுன்னு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அம்மா இல்லையா இது, நான் அப்ப அம்மா பக்கம் உடனே போகணும், அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வாசல்ல போயிட்டு பார்த்தா நம்ம மித்ரா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி பக்காவா ரெடியாகி லேப்டாப்லாம் எடுத்துட்டு கிளம்பி நிக்கிறாரு. கார் எடுக்க போறாரு. அங்கிள் நீங்க எங்க வெளியவா போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. டே என்னை பார்த்தா உனக்கு தெரியலையா, நான் எல்லாம் பக்காவா கிளம்பி ஆஃபீஸ் போற மாதிரி தானே இருக்கேன், ஏன் என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தா உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அங்கிள் ஒரு கேள்வி கேட்டா ஒரு பதில் சொல்லுங்க, தேவையில்லாம எதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கிறீங்க, போறீங்க போலன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதை யாரா சொல்றது, அதை நீ சொல்ற பத்தியா அதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கிள் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, என்னை வீட்டுல டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீ பேசின பேச்சுக்கு நான் எதுக்குடா, நான் என்ன உன் கார் டிரைவரா, நான் எதுக்குடா உன்னை டிராப் பண்ணும், ஏன் கார் டிரைவர் தான் டிராப் பண்ணணும்னு எங்கேயாவது இருக்கா என்ன, நமக்கு பிடிச்சவங்கள கூட டிராப் பண்ணலாம்ல, இதே நான் உனக்கு நீ என்னைய உனக்கு பிடிக்குமா, ஐயோ எனக்கு பிடிச்சவங்க மனுஷங்க லிஸ்ட் நீங்க இல்லவே இல்லை, லக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும், லக்கியோட அப்பா தானே நீங்க, அப்போ உங்களுக்கும் கடைசி பொசிஷன் கொடுத்துருக்கேன், ஐயோ இந்த சின்ன வயசுல இவனுக்கு எவ்வளவு பேச்சு, உன்னையெல்லாம் என்னால டிராப் பண்ண முடியாது, போயிட்டு வா எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது, சரி நீங்க டிராப் பண்ணலன்னா போங்க நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓட போறாங்க. உடனே நம்ம லக்கி பாப்பா வந்து ஜுன்னுவை பிடிச்சி, ஜுன்னு என்னாச்சு ஜுன்னு, இல்ல எனக்கு நேரம் ஆச்சு, நான் என் அம்மா பார்க்க போகணும், என் வீட்டுக்கு போகணும், நான் அதான் ஆட்டோ பிடிச்சி போறேன், ஆட்டோ பிடிச்சா என் அப்பா இங்க இருக்கும்போது நீ எதுக்கு ஆட்டோ எல்லாம் பிடிச்சு போகணும், ஐயோ லக்கி தேவையில்லாம நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து மனசுக்குள்ள லக்கி திட்டிட்டு இருக்கிறாரு. என்ன அப்பா நான் சொல்றது கரெக்ட் தானே, நீங்க இருக்கும்போது ஜுன்னு எதுக்கு தனியா போகணும், நீங்களே போய் டிராப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. டிராப் பண்ணலாமே, ஆனா எனக்கு வேலை இருக்கே லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நீங்க டிராப் பண்ண வேண்டாம், நான் வேணா ஜுன்னு கூட துணைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஐயோ 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 இவன் கூட நீ வந்து அட்வென்ச்சரஸ் எல்லாம் போக தேவையில்ல, நானே உன்னை டிராப் பண்றேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி முதல்ல இவர் சீட் பெல்ட் போட்டுக்கிறாரு. நம்ம ஜுன்னும் மித்ரா வந்து காரை எடுக்க போறாரு. ஆளு வளர்ந்துருக்கீங்களே வரைய அறிவு வளரலையா உங்களுக்கு அங்கிள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா எனக்கு என்னடா, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன், என்ன பிரச்சனை உனக்கு இப்போ, ஐயோ அங்கிள் நீங்க எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னதான்டா சொல்ல வர, புரியுற மாதிரி தான் சொல்லேன்டா அப்படிங்கும் போது உடனே இவர் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு சீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு, நீங்க உங்களுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் நீங்க ரொம்ப முக்கியம் தானே, நீங்க பாதுகாப்பா வண்டி ஓட்டணும்ல, அதுக்கு முதல்ல நீங்க சீட் பெல்ட் போடணும், அதைத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை போட்டு விடான். உடனே மித்ரா மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இவன் பெரிய ஆள் மாதிரி பேசுறான்னு நினைச்சா
சென்டிமெண்ட் கூட பாப்பானா அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப இவர் வந்து திரும்ப லக்கி பாப்பா உள்ள வராங்க. நம்ம ஜானுவும் லக்ஷ்மியும் பேசிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி வந்து ஜுன்னு இங்க காணும், வீட்டுல காணவே இல்லை ஜானு, ஜுன்னு எங்கேயாவது பாத்தி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். நானும் பார்க்கவே இல்லக்கா, எங்க போனான்னு தெரியல, ஒருவேளை லக்கி அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. தெரியலையே. உடனே லக்கி பாப்பா வந்தோடனே இவங்க ஜானு வந்து தெரியாத மாதிரியே லக்கி ஜுன்னு எங்க அப்படின்னு கேட்பாங்க. ஜுன்னும் என் அப்பா இப்பதான் டிராப் பண்ண போயிருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வா அப்படின்னு மனசுக்குள்ள லக்ஷ்மி வந்து அது சொந்த பையன் தெரியாமலே நீங்களே உங்க பையனை டிராப் பண்ண போயிருக்கீங்க பாத்தீங்களா, கடவுள் உங்களை அவன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனாலும் கடவுள் திரும்ப உங்ககிட்டே வந்து சேர்க்கிறான், இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொன்னோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு டவுட்டாவே பாத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம லக்கி பாப்பா வந்து. உடனே நம்ம ஜானு வந்துட்டு அதுக்கடுத்து ஜானு லக்கி வந்துருவாங்க. லக்கியே நம்மள இப்படி டவுட்டாவே பாக்குறா. கண்டிப்பா லக்கிக்கு டவுட் வந்துருச்சுக்கா, நீ ரொம்பவே இனிமேல் ரொம்பவே தெளிவா இருக்கணும், அந்த பிள்ளைங்க முன்னாடி உன்னோட தண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடக்கூடாது, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜானு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க உடனே நம்ம லக்கி பாப்பாக்கு வந்து ஜுன்னு எங்க அப்படின்னு, இவங்க ஜுன்னோட அம்மா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இவங்க ஜுன்னுவை பத்தி இவ்வளவு கவலைப்படுறாங்க, ஜுன்னு எங்கன்னு கேக்குறாங்க. அப்ப கண்டிப்பா இவங்க ஜுன்னோட அம்மா தானே, நான் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு முன்னாடி நான் நிறுத்துவேன், இவங்கதான் ஜுன்னோட அம்மான்னு. இவங்க எதுக்கு இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிப்பா இவங்க பெரிய ஏதோ பிரச்சனை இருக்கு, எதுக்கு நடிக்கிறாங்க, என்னவா இருந்தாலும் சரி நான் இந்த குடும்பத்துக்கு முன்னாடி இவங்கதான் ஜுன்னோட அம்மா நிரூபிச்சே தீருவேன்னு லக்கி ஒரு பக்கம் சபதம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்தா நம்ம மித்ரா வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ள வராரு. உள்ள பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா நம்ம அர்ஜுன் வந்து லேப்டாப் உட்காந்து தட்டிட்டு இருக்காரு. உடனே மித்ரா மனசுக்குள்ள நினைக்கிற, இங்கேயும் இவன் வந்துட்டானா, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, எங்க போனாலும் எனக்கு முன்னாடி வந்துடுறான், எப்படியாவது இந்த டெண்டரை எனக்கு முன்னாடி எடுக்கணுங்கிறதுக்காக வீட்டுல பார்த்தா இவன், வெளியே பார்த்தா இங்க, எல்லா பக்கமும் எனக்கு போட்டியாவே வந்துட்டு இருக்கான், எனக்கு வேற வேலையே இல்லை போல, என்கிட்ட சலசம் பண்றதுக்குன்னே இருக்கான் போல அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு நம்ம மித்ரா. உடனே வா மித்ரா, எனக்கு தெரியும்டா, அது என்ன நீ சீக்கிரமா வந்துட்டு உனக்கு சீக்கிரம் டெண்டர் கிடைச்சிடும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு நினைச்சு இவர் பேச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. உட்காரு மித்ரா, எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு தானே இருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன உடனே உள்ள போகணும், நீ என்ன இருக்கா என்ன, உட்காரு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும் வேலையை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம அர்ஜுனும் மித்ராவும் வழக்கம் போல எதிரும் புதிரா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம மித்ரா வந்துட்டு அர்ஜுன் கிட்ட வழக்கம் போல வாய்த்தகோரா விட்டுட்டு இருக்கிறாரு. அர்ஜுன், என்ன மித்ரா வெளியே ரொம்ப வெயில் அடிக்குது, ஹாட்டா இருக்கியா, ரொம்ப சூடா இருக்க போல, எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க, பேசாம கொஞ்ச நேரம் உட்காரேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஜானு வந்து வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜானு, நான் தானே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம அர்ஜுன் சாரையும் ஜானு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் யாருன்னா நம்ம அர்ஜுன், செகண்ட் தான் நம்ம மித்ரா. ஆனா இப்ப அர்ஜுனை முதல்ல அனுப்புனா மித்ராக்கோ கோவம் வரும், அதுவும் இல்லாம ஜானு அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு தானே, அதனால தேவையில்லாம இவங்க 2 பேத்துக்குள்ள இன்னுமே தகராறு வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காண்டி ஜானு வந்து மேனேஜ் பண்ணிடுறாங்க. இல்ல மித்ரா சார், நீங்க மித்ரா மாமா நீங்க தான், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். ஆக்சுவலி சமயத்தா மேம் கான்ஃபரன்ஸ் ஹால்ல வந்து ஒர்க் விஷயமா இருக்காங்க, அவங்க வெளியே வந்தோடனே நான் உங்களை கூப்பிடுறேன் மாமா, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே எப்படி பத்தியா நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மித்ரா வந்து கெத்து காட்டிட்டு இருக்கிறாரு. அர்ஜுனுக்கு தெரியும் அர்ஜுன் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுன் பார்த்து அவரோட ப்ராஜெக்ட் விஷயமா என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ப்ராஜெக்ட பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தா ஜானு வந்து உள்ள வந்து சம்யுக்தா, அதாவது நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அக்கா, வெளியே மாமாக்கும் அர்ஜுன் சாருக்கும் பெரிய சண்டே நடக்குது, இப்ப நீ என்னக்கா முடிவெடுக்க போற, முதல் அப்பாயின்மெண்ட் வந்து அர்ஜுன் சார் தான் வாங்கினாங்க, செகண்ட் தான் மித்ரா மாமா வாங்கினாங்க, ஆனா இப்ப மித்ரா மாமா ஃபர்ஸ்ட் அனுப்புனா அர்ஜுன் சார் மனசு கஷ்டப்படும், அர்ஜுன் சாரை ஃபர்ஸ்ட் அனுப்புனா மித்ரா மாமாக்கு ரொம்பவே கோவப்படுவாரு, அதுவும் இல்லாம நான் மாமா கிட்ட உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நான் போய் சொல்லிட்டேன் அக்கா, இப்ப என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா யார் இல்ல ஒருத்தரை உள்ள அனுப்புனாலும் மனசு கஷ்டமாகுமேக்கா, என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, நீ ஒன்னும் மித்ரா, நான் சரிக்கா நீ இதுக்கும் கவலைப்படாத, நான் மித்ரா மாமாவே ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்றாங்க. வெயிட் ஜானு, இரு ஜானு, இங்க பாரு, ஆபீஸ் வேற, பர்சனல் வேலை, குடும்பம் வேற, இதுல எதையும் போட்டு குழப்ப கூடாது. ஜெயமார் வந்து நம்ம மேல ஒரு பெரிய மரியாதை வச்சு இந்த பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க, இதை நான் வந்து என்னோட தனி இதுக்காக நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பல, ஆனா கண்டிப்பா இது 2 பேத்துல யாரை உள்ள கூப்பிட்டாலும் கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தருக்கு மனசு கஷ்டப்படும். ஆனா அர்ஜுன் சார் தான் இப்போ முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, கரெக்டா, அப்ப நீ அவங்களே உள்ள அனுப்பு. ஆனா மித்ரா மாமாக்கு கோவம் வருமே அக்கா, அப்படி அப்ப இதுக்கு என்ன பண்றது, இப்ப என்னதான் பிளான் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அக்கா என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிளான்? நான் விவேக்கு கால் பண்ணி இப்ப மித்ரா மாமா கால் பண்ணி பேச சொல்றேன், அதுக்கடுத்து மித்ரா மாமா டவர் இல்லன்னு வெளியே போனோன்னா நான் அர்ஜுன் சாரை உள்ள வர சொல்லிடுறேன், எப்படியோ அர்ஜுன் சார் தானே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி
உடனே அதுக்கடுத்து ஜானு இங்கே வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விவேக். ஜானு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே பார்த்தா, என்ன ஜானு அதிசயமா எனக்குலாம் கால் பண்ணியிருக்க, வாவ் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ நான் இங்கே அக்னி பரீட்சையில மாட்டிட்டு இருக்கிறேன் விவேக். என்ன சொல்ற, அக்னி பரீட்சை என்னாச்சு? ஒரே நேரத்தில் 2 பேரும் வந்திருக்காங்க, அர்ஜுன் சாரும் வந்திருக்காங்க, மித்ரா மாமாவும் வந்திருக்காங்க. இப்போ நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது? யாருக்கு கொடுத்தாலும் ஒருத்தர் அவமானப்படுத்துற மாதிரி தானே ஆச்சு. நீ எனக்காக இப்போ ஒரு உதவி பண்ணணும். நீ இப்போ மித்ரா மாமாவுக்கு கால் பண்ணி ஏதாச்சும் பேசிட்டு ஃபோன் பண்ணி அவங்க டவர் இல்லைன்னு வெளியே போக சொல்றேன் நான். அதுக்கடுத்து நான் அர்ஜுன் சாரை உள்ள அனுப்பிடுறேன். அர்ஜுன் சார் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நீ எதுக்கும் கவலைப்படாத ஜானு, நான் இப்போ அண்ணா கால் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க ஜானு வெளியே வராங்க. அந்த நேரத்துல கரெக்டா இவருக்கு கால் வருது நம்ம மித்ராக்கு. விவேக் ஹலோ அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காது கேட்காத மாதிரி காது கிட்ட வச்சு போனை பேசாம தூரமா வச்சு பேசிட்டு இருக்காரு. நீ பேசுறது எனக்கு கேக்குதுடா, சொல்லு என்ன சொல்லு அப்படின்றாங்க. ஐயோ அண்ணா நீ பேசுறது எனக்கு கேட்கலண்ணா, ஹலோ 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 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கிறாரு. டேய் நான் ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கேன், என்னதுடா சொல்லு, என்ன ஆச்சு, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா 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 அப்படின்னு சொல்லி தூரத்துல வச்சு பேசிட்டு இருக்காரு போனை. உடனே நம்ம ஜானு மாமா இங்க டவர் சரியா இருக்காது, நீங்க வெளியே போய் வேணா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் அங்க தூரமா இப்ப கேக்குதாடா சொல்லுடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல அர்ஜுன் நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அனுப்பி வச்சுறாங்க நம்ம ஜானு. உடனே இவர் என்னடா ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லண்ணா நீ எங்க இருக்க, இதை கேட்கறதுக்கு தான் இப்ப கால் பண்ணியா, ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கேன்னு சொல்றேன்ல, போனை வைடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு திரும்ப உள்ள வராங்க. உள்ள பார்த்தா அர்ஜுனை காணும். அர்ஜுன் எங்க போனா, ஒருவேளை உள்ள போயிட்டானா, ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போயிட்டானா, இல்ல வெளியே போனானா, எங்க போனா, இந்த அர்ஜுனை காணும் அப்படின்னு சொல்லி மித்ரா தேடிட்டு இருக்காரு. நம்ம ஜேஎம்ஆர் பொண்ணா நடிக்கிறாங்கல்ல நம்ம லக்ஷ்மி, இப்போ அவங்க அர்ஜுன் சார் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. லக்ஷ்மி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அர்ஜுன் சார் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு உனக்கு பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு, ஆனா நீ இத எப்படி நீ கையாள போற, இந்த ப்ராஜெக்ட நீ மித்ரா திறமையான சாலி தான், நான் ஒத்துக்கிறேன், அவருக்கு நிறைய அறிவு இருக்கு, அவர் எல்லாமே நுணுக்கமா யோசிப்பாரு, எல்லாமே கரெக்ட் தான். ஒருவேளை நீ இப்ப நீ ஜெயமார் பொண்ணா முடிவெடுக்க போறியா, இல்ல லக்ஷ்மியா உன் குடும்பத்துக்கான நல்லதை பண்றதுக்காக நீ இது பண்ண போறியா, நீ மித்ராக்கே இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம அர்ஜுன் சார். உடனே நம்ம லக்ஷ்மிக்கு கோவம் வருது. சார் என்ன சொல்றீங்க நீங்க, அப்படியெல்லாம் இல்ல, நான் என்னோட குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் தான், நான் குடும்பத்துக்காக போராடுறேன் தான், அதுக்காக இன்னொருத்தர் என்ன நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்ததை நான் என்னைக்குமே மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம ஜெயமார் சார் அவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை என்ன நம்பி கொடுத்திருக்காரு, அவர் சொந்த பொண்ணு மாதிரி என்ன நினைச்சு இந்த வேலையை எனக்கு கொடுத்திருக்காரு. இதை நான் எந்த நேரத்திலயும் நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இங்க யாருக்கு திறமை இருக்கோ, யாருக்கு அந்த தகுதி இருக்கோ, யாரோட உழைப்பு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். நீங்களுமே நல்ல உழைப்பாளி, நல்ல ஒரு திங்கர், எல்லாமே பெர்ஃபெக்டா யோசிக்கிறவ, பெர்ஃபெக்டா பிளான் பண்றவ, எல்லாமே ஓகே. அதே மாதிரி நான் மித்ராவையும் குறை சொல்லல, மித்ராவும் உங்களுக்கு சலைச்சவரும் இல்ல, மித்ரா கிட்டயும் நிறைய திறமை இருக்கு, நிறைய உழைப்பு இருக்கு, நிறைய நேர்மை, எல்லாமே அவரும் கரெக்டா இருக்காரு. இதுல உங்க 2 பேத்துக்குள்ள யாரோட ப்ராஜெக்ட் உண்மையாவே இதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ, யாரோட ப்ராஜெக்ட் இதுக்கு பொருத்தமா இருக்கோ அவங்களோட தான் செலக்ட் பண்ணுவேனே தவிர நான் சுயேட்சையா, அதாவது மித்ரா தான் இதுக்கு பெஸ்ட், அவரை நான் என் கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் எந்த முடிவு எடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனுக்கு இதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மி நீ இதே மாதிரி எப்படி இரு, இந்த குணத்தை நீ மாத்திக்காத, நீ ஜெயமார் உன்னை நம்பி பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நீ கூட நான் மாறிடுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ மாறல, இதை நீ கீப் இட் அப் பண்ணு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் லட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அர்ஜுன் சார், கண்டிப்பா நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா நீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் கொட்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணுங்க, ப்ராஜெக்டுக்கான வேலையெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அப்கமிங் டேஸ்ல யாரு பெஸ்ட்டோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுப்போம். நான் ஜெயமார் பொண்ணாதான் முடிவெடுப்பேன், நீ தவிர மித்ராவோட ஒய்ஃபா லக்ஷ்மியா நான் ஒரு நாளும் இதுல நான் முடிவெடுக்க மாட்டேன், முடிவெடுக்கிற இதுவும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க வந்தோடனே ஜானுகிட்ட நம்ம இவர் கோவப்படுறாரு. ஜானுகிட்ட மித்ரா கோவப்படுறாரு. என்ன ஜானு, நான் இங்க தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ எதுக்கு அந்த அர்ஜுன் அனுப்புனேன்? ஐயோ மாமா நான் உங்களுக்கு காணும் தேடிட்டே இருந்தேன், நீங்க எங்கேயுமே இல்லை, சரி ஒரு வேலை போயிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி அர்ஜுன் சார் யாராச்சும் ஒருத்தரை அனுப்பு அப்படின்னு மேடம் சொன்னாங்க, அதனாலதான் அனுப்புனேன், நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க மாமா, இப்போ யாரும் இல்ல வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி டைம் ஆகுது வாங்க அப்படின்னு சொன்னா, உள்ள வந்தோடனே மித்ரா அப்படியே லக்ஷ்மின்னு நினைச்சிட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இங்க ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கினது நான், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு தானே கொடுக்கணும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, யாருக்கிட்ட அந்த அர்ஜுனுக்கு முதல்ல நீங்க அப்பாயின்மெண்ட்,
முதல்ல பேசுனீங்க ப்ராஜெக்ட் விஷயமா? என்ன நடக்குதுங்க லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. லக்ஷ்மின்னு கத்திடுறாரு. இங்க நம்ம லக்ஷ்மிக்கோ சந்தோஷத்தின் உச்சியில போயிட்டாங்க. அதாவது தன்னை லக்ஷ்மின்னு கூப்பிட்டாங்க, தன் மேல கோவத்தை காட்டுறாங்க, தன்னை வந்து அவங்க பொண்டாட்டியா நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப இவங்க ஜெயமார் பொண்ணா தானே நடிச்சிட்டு இருக்காங்க. ஹலோ மித்ரா, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் ஒன்னும் உங்க ஒய்ஃப் லக்ஷ்மி கிடையாது. ஐ எம் ஜெயமார் டாட்டர் சம்யுக்தா, மைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க போன் கால் வந்துச்சுன்னு போனீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். இங்க வந்துட்டு யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்கு டைமுக்கு உள்ள இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். நீங்க உங்க டயத்தை வீணாக்கிட்டு போய் போன் பேசிட்டு இருந்தா, நீங்க உங்களோட பிஸி ஒர்க்ல இருந்தா எனக்கு என்னோட வேலை இங்க கரெக்டா நடக்கணும். அதுக்கு யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் பேச முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்னும் உங்க ஒய்ஃப் கிடையாது. நீங்க வந்து இங்க அதட்டுறதுக்கு இது ஃபேமிலி வேற, பிசினஸ் வேற. ஜஸ்ட் நான் உங்க வீட்டுல ஸ்டே பண்றதுங்கிறதுக்காக நீங்க என்ன கோவப்பட்டாலும் நான் அமைதியா போகணும்னு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஜஸ்ட் என்ன வேர்ட்ஸ் பேசுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. உடனே ஃபர்ஸ்ட் உங்க லக்ஷ்மி கூப்பிட்டீங்க, நான் ஒன்னும் லக்ஷ்மி கிடையாது, சம்யுக்தா, அது முதல்ல ஞாபகம் இருக்கட்டும். உங்க ஒய்ஃபை பிடிக்கல, அவ்வளவு கோபம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க என்னமோ இப்போ ஏதோ உரிமையா, அதாவது அன்பா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன நடந்துட்டு இருக்கு மித்ரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ சாரி சம்யுக்தா, ஜஸ்ட் எனக்கு ஒரு நிமிஷத்துல என்னோட ஒய்ஃப் லக்ஷ்மி மாதிரி தோணுச்சு, அதனால நான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோட வாழ்ந்த நாட்கள், அதாவது அவங்க வீட்லயே வந்து கிளீனா இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும், துணியை எடுத்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும், இவங்களும் இப்ப பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம மித்ராக்கு தன்னோட லக்ஷ்மி வந்து எல்லாமே கரெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொன்னது அது எல்லாமே ஞாபகம் வருது. மித்ராக்கு இப்பதான் ஒவ்வொரு விஷயமா தன்னோட லக்ஷ்மியை பத்தி ஒவ்வொரு விஷயமா நினைச்சுக்கிட்டே ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வந்துட்டு இருக்கு. உன்னை கேட்டுட்டு இருக்கிறாரு நம்ம மித்ரா. சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஒரு கோணத்துல இருந்து பாக்குறத நிப்பாட்டுங்க மித்ரா. நீங்க வந்துட்டு உங்க ஒய்ஃபை வெறுக்கிறீங்க, எல்லாமே ஓகே. ஜஸ்ட் அது அனதர் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உடனே கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா இப்பவுமே லக்ஷ்மியை தப்பா தான் பேசுறாங்க. அவ என்னை காதலிக்கவே இல்லை, என்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கா, என்கிட்ட வந்து என்னை காதலிச்சு என்னை ஏமாத்திட்டு என் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போனவ. அவளை நான் இந்த ஜென்மத்துல மன்னிக்கவும் மாட்டேன், அவளை நான் சும்மாவும் விட மாட்டேன். அவ என் கண்ணு முன்னாடி வந்து நின்னானா அவளை கொன்றுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க மித்ரா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல எப்பவுமே உங்க கண்ணோட்டத்துல இருந்து மட்டும் பாக்காதீங்க. அவங்க கண்ணோட்டத்துல அது என்ன நடந்திருக்கோ, என்னவா இருந்திருக்கும்னு நீங்க யோசிக்க கூட இல்ல. அவங்க கிட்ட கேட்டீங்களா? அதுவும் கேட்கல. கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்தா என்ன மித்ரா அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் முடியட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ப்ராஜெக்ட் விஷயமா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க சிட் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராஜெக்ட் என்னாச்சு, எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவரும் ஃபைலை ஓபன் பண்ணி இதை பத்தி ஒன்னா சொல்லிட்டே இருக்காரு. ஆனா நம்ம லக்ஷ்மிக்கோ இது வந்து மித்ரா தானே, அவங்க இங்க லக்ஷ்மி வந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மித்ரா வந்து அதாவது அந்த அவர் எடுத்துட்டு வந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை மட்டும் போட்டு காட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அவர் வந்து ஃபுல்லாவே ப்ராஜெக்ட்ல தான் இருக்கு அவளோட கான்சென்ட்ரேஷன். நம்ம லக்ஷ்மியோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எதுல இருக்கு? நம்ம மித்ரா மேலதான் இருக்கு. மித்ராவை பார்த்து ரசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா டக்குன்னு பாக்குறாங்க லக்ஷ்மியா. மேம் சாம் லுக் அட் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ராஜெக்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டை பத்தியே பேசிட்டே இருக்கிறாங்க. உடனே இவங்களும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா எப்படியோ மித்ரா கூட இருக்கோமே, மித்ரா என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா மித்ரா வந்து லக்ஷ்மியை பத்தி இப்பதான் வந்து அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இவர் வந்து சம்யுக்தாவை லக்ஷ்மினே நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இங்க அப்படியே மித்ரா வீட்டுல பார்த்தா இவரு ஜெயதேவ் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அரவிந்தா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம தேவயானி வந்து நம்ம விவேக்கோட பத்திரிகை இருக்கும்ல, கல்யாண பத்திரிகை எல்லாம் எடுத்துட்டு வந்து மொத்தமா வைக்கிறாங்க அவங்க முன்னாடி. என்ன தேவயானி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அரவிந்தா. இது என்னது, வேற என்னது, எல்லாம் விவேக்கோட பத்திரிகை தான். நீங்க யாரும் அதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல. சரி நம்மளேதான் இந்த கல்யாணத்தை முன்னா நின்று நடத்தணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உங்க பையன் வாழ்க்கையே ஒழுங்கா பாக்கல, உங்க பையனுக்கே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. இதுல உங்க பையனுக்கே நீங்க கவலைப்படாதப்போ என் பையனை பத்தி நீங்க என்ன கவலையா பட போறீங்க? என் பையனுக்கு எப்ப என்ன பண்ணணும், என்ன நல்லது பண்ணணும் இல்ல எல்லாத்தையும் யோசிக்கிற நிலைமையில நான் தானே இருக்கிறேன், வேற யாரும் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அரவிந்தாக்கு கோவம் வருது. ஏய் தேவயானி என்ன பேசிட்டு இருக்க? நீ தானே அன்னைக்கு சொன்ன என் பையன் விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம், என் பையனை எப்படி கல்யாணம் பண்ணணும், எந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணணும், எல்லா முடிவும் நானே எடுத்துக்கிறேன், என் பையன் சந்தோஷத்தை எனக்கே பாத்துக்க தெரியும்னு. இப்ப என்ன ஒரு பெரியவங்கன்னு ஒரு மரியாதையாவது இருக்கா உனக்கு கொஞ்சமாச்சு? நீ என்னைக்குதான் எங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசியிருக்க? இன்னைக்கு மரியாதை கொடுத்து பேசுறது? இந்த வீட்டுல யாராச்சும் மித்ரா வேற விவேக் வேற, நான் யாராச்சும் மூத்த பையன் இளைய பையனை என்னைக்காச்சும் பிரிச்சு நடந்திருக்குமா?
இங்க எல்லாரும் நான் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நடத்துறேன், நான் எல்லாத்தையும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஆனா நீ தானே பிரிச்சு பேசின. என்னோட பையன் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, என்னோட பையனுக்கு எப்ப என்ன நல்லது பண்ணணும்னு எனக்கு தெரியணும். இப்ப என்ன வந்து இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணத்துக்கு முன்ன நிக்க வேண்டியது நானும் ஜெயதேவன் தானே, அது உனக்கு அப்படி உனக்கு மரியாதை கொடுக்க முடியாது அப்படிதானே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அரவிந்தா வந்து இவங்க கிட்ட. ஆமா, நீங்க உங்க பையன் வாழ்க்கையே சரி பண்ணல, இப்ப நீங்க என் பையன் வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க? நான் சொன்னேன், கரெக்ட் தான். எப்படியோ கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, நாள் வேற நெருங்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க எதுவுமே என் பையன் சந்தோஷத்துக்காக எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் பையனுக்கு எது சந்தோஷம்னு உனக்கே நல்லா தெரியும் தேவியானி. ஆனா நீ உன் பையன் சந்தோஷத்துக்காகவா பண்ற? உன் பையனுக்கு யார பிடிச்சிருக்கு, எந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா எதுவும் கேட்கல. நீயா முடிவெடுத்த, நீயா கல்யாணம்னு டேட்டா பிக்ஸ் பண்ண, நீயா தாம்பூல மாத்தின, நீயே எல்லாம் பண்ணிட்டா, இப்ப வந்து எங்ககிட்ட வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லி அரவிந்தா வந்து கோவப்பட்டு போறாரு. அடுத்து ஜெயதேவ் அவர் பங்குக்கு அவர் வந்து பேசணும்ல. இங்க பாரு தேவியானி, இந்த வீட்டுல எல்லாருமே அவங்க விருப்பம் படிதான் நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு நான் சொல்லலாம். ஆனா முடிவெடுக்கிற நிலைமை உனக்கு தான் இருக்கு. நான் எப்பயும் மித்ரா வேற விவேக் வேற நான் பிரிச்சு பார்த்தது இல்ல. எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். நாளைக்கு நீ கல்யாணம்னு சொன்னா நான் முன்னாடி வந்து நிப்பேன், எல்லாமே உனக்காக பண்ணுவேன். எனக்கும் விவேக் ரொம்ப பிடிக்கும், விவேக்காக எல்லாமே நின்று பண்ணுவேன். ஆனா விவேக் மனசுல யாரு இருக்கா நீ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா அது உனக்கும் நல்லது, குடும்பத்துல இருக்க மத்தவங்களுக்கும் நல்லது. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை நீயே சீரழிச்சிடாத. அவன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் அவர் பேசிட்டு போறாரு. விவேக் இதெல்லாம் பார்த்துட்டு குடுகுடுன்னு அவர் கோவத்துல மாடியில குடுகுடுன்னு ஏறி போயிடுறாரு. மனிஷா அதுக்கடுத்து, ஆண்டி என்ன மனிஷா, இப்ப என்ன உன் பங்குக்கு அடுத்து நீ ஏதாவது சொல்ல போறியான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டி, அந்த சம்யுக்தா தான் லக்ஷ்மின்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். உனக்கு ஒரு வேலையே இல்லடி, எப்ப பார்த்தாலும் இந்த சம்யுக்தா லக்ஷ்மின்னு அவபுராணத்தையே பாடிட்டு இருக்கேன். நான் விவேக் கல்யாணம் எப்படி நடக்க போகுது, இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே இந்த விவேக் கல்யாணத்தை பத்தி ஒரு கவலை இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. விவேக் கல்யாணத்துக்கு எப்படியாவது நான் கிராண்டா நடத்தியே ஆகணும், அதுவும் நான் நினைச்ச பொண்ணோடு தான் நடத்தி ஆகணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணி என் பையன் கல்யாணத்தை கிராண்டா நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க மனிஷா திருந்துற மாதிரி இல்ல. அவங்க திரும்ப நான் லக்ஷ்மின்னு அவளை ப்ரூவ் பண்ணி, நானும் இந்த கல்யாணத்துக்குள்ள அது லக்ஷ்மி தான் சம்யுக்தா இல்லன்னு நானும் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு, தேவியானியும் மனிஷாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. தேவியானி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு எப்படி நீ மித்ரா கழுத்துல தாலி வாங்கி விவேக் கல்யாணத்தன்னைக்கு எப்படி நீ அவன் கையால் தாலி கட்டிக்கணும் அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம நீ இது சம்யுக்தாவா லக்ஷ்மியான்னு சொல்லி தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உன் மூளைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காத. நீ அவளை லக்ஷ்மின்னு நினைக்கிறனாலதான் அவள் லக்ஷ்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஆண்டி, எனக்கு நல்லாவே தெரியும் அது லக்ஷ்மி தான், அவ பண்றது எல்லாமே உங்களுக்கு புரியல, எனக்கு நல்லா தெரியுது அது லக்ஷ்மி தான் சொல்லிட்டு. ஒருவேளை சரி நீ சொல்ற மாதிரியே அது லக்ஷ்மியா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஆண்டி, இங்க பாரு, இன்னும் 4 நாள்ல விவேக் கல்யாணம், அது லக்ஷ்மியா இருந்தா அவளுக்கு பெரிய அக்னி பரீட்சையே வச்சிடலாம். இங்க பாரு, அது லக்ஷ்மியா இருந்தா அதாவது விவேக் கல்யாணம் ஆற அன்னைக்கு உனக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்கும்ல, அன்னைக்கு உங்க கல்யாணத்தை வந்து நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி அச்சத்தை போட்டு உங்க கல்யாணத்துக்கு வாழ்த்துனானா அது சம்யுக்தா. இல்ல அப்படின்னா லக்ஷ்மியா இருந்தா கண்டிப்பா உனக்கும் மித்ராக்கும் இடையில கல்யாணம் நடக்க விட மாட்டா. அவ இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் தான் பாத்துட்டு இருப்பா. கண்டிப்பா மித்ரா கையால உன் கழுத்துல தாலி ஏற விட மாட்டா. அப்படி கல்யாணத்தை ஏதாவது நிறுத்த முயற்சிச்சாலோ இல்ல அவ கண்ணால பார்க்கவே முடியாது, அவ செத்தே போயிருவா. அதனால உன் கல்யாணத்தை நிறுத்ததான் முயற்சி பண்ணுவா. அப்படி உன் கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணானா அது லக்ஷ்மி. அன்னைக்கு தெரிஞ்சிரும் இவ சம்யுக்தா சாயனம் எல்லாம் வெளுத்து போயிரும். உண்மையில நான் நினைக்கிற மாதிரி சம்யுக்தாவா இல்ல நீ நினைக்கிற மாதிரி லக்ஷ்மியான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தெரிஞ்சிரும். நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்போ கல்யாணத்துக்கான ஏற்பாடை மட்டும் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க தேவியானி. கரெக்ட் ஆண்டி, நீங்க சொல்றதா கரெக்ட். அன்னைக்கு இருக்கு லக்ஷ்மிக்கு ஒரு அக்னி பரீட்சை, அன்னைக்கு அவ சாயம் எல்லாம் வெளுத்து போயிடும், அன்னைக்கு நான் ப்ரூவ் பண்றேன் அது லக்ஷ்மி தான் உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க ரூம்ல பார்த்தா நம்ம ஜெயதேவும் அரவிந்தாவும் ரொம்ப மனவேதனையில இருக்கிறாங்க. அதாவது அரவிந்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சின்ன வயசுல இருந்து தோல்ல தூக்கி வளர்த்ததுல இருந்து ஸ்கூல் போறதுல இருந்து என்னென்ன பண்றோமோ மித்ராவையும் விவேக்கையும் நான் வேற வேறையா என்னைக்குமே பிரிச்சு பார்த்தது இல்ல. மித்ரா எனக்கு ஒரு கண்ணுன்னா விவேக் எனக்கு ஒரு கண்ணு. விவேக் எல்லாமே சின்ன வயசுல இருந்து நான் தான் அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும்னு பார்த்து வளர்த்திருக்கேன். நான் என்னைக்காவது வேறுபடியா பார்த்திருக்கேனா இல்லையே. ஆனா இன்னைக்கு அவன் விஷயத்துல நமக்கு ஒரு முடிவெடுக்க கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை ஜெயதேவ், என்னதான் நீ சின்ன வயசுல இருந்து பாரூட்டி சீரூட்டி வளர்த்திருந்தாலும் பெத்த அம்மா அவதானே, அது அவன் பையன் வாழ்க்கை, அவனுக்கு எது சரியா இருக்குமோ அவனுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறாளோ அதை முடிவெடுக்கிறது அவங்க அம்மாக்கு தானே இருக்கும். அரவிந்தா, நீ எதுக்கும் கவலைப்படாத, வந்து எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நினைப்போம்.
எப்படிங்க ஜானுவை தான் விவேக் விரும்புறான்னு தெரிஞ்சும் அவளை சேர்த்து வைக்க முடியலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லக்ஷ்மி இவ்வளவு பாடுபட்டு அவ எதுக்கு இந்த குடும்பத்தை விட்டுட்டு போனா? எனக்காக தானே விட்டுட்டு போனா, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே விட்டுட்டு போனா. இப்ப அவ தங்கச்சி கல்யாணம் நடக்காம போதே, நான் இங்க இந்த வீட்டுல இருந்துமே என்னால ஒண்ணுமே நிறுத்த முடியலையே. இதே லக்ஷ்மி இந்த வீட்டுல இருந்தா அவ தங்கச்சி வாழ்க்கை இப்படியே நாசமா போகுதுன்னு விட்டுருப்பாளா? கண்டிப்பா எதையாச்சும் பண்ணி அவ தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடணும்னு நினைக்க மாட்டா. அதாவது ஜானுவி விவேக்கே சேர்த்து வைக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டாளாம். அவ இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவா. அவ பண்ணிட்டு போன தியாகத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிருமேங்க. எனக்கு மனவேதனையா இருக்கு, எனக்கு மனசே சரியில்லை. அந்த தேவயானி என்ன புரிஞ்சுக்க மாட்டாள். அவ ஏன் காசுதான் பெருசுன்னு நினைக்கிறா, மனசை பெருசுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறா. விவேக்கும் ஜானுவும் தான் பிடிச்சிருக்கு, ஜானுவும் விவேக்கு தான் பிடிச்சிருக்கு. அவங்க இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாம ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இவ்வளவு காத்துக்கிட்டு இருந்தும் கடைசியில அவங்களால சேர முடியலையே, எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அரவிந்தா புலம்பிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை நின்று நடத்தி அதை பாக்குற சக்தியெல்லாம் எனக்கு சுத்தமா இல்லைங்க. இதுக்கான ஏற்பாடு எல்லாம் நான் தான் பண்ணணும்னு அவரை சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு அவ்வளவு மனசக்திலாம் இல்லை. ஜானு வாழ்க்கையை பிரிச்சு அதை இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுக்குற அளவுக்கு எனக்கு மனசக்தியும் இல்லை. விவேக்குக்கும் இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை. அதனால நான் இந்த வீட்டுல இருக்க விரும்பல. நான் கொஞ்ச நாளைக்கு தீக்ஷலு ஓட இடத்துக்கு போய் நான் கொஞ்ச நாள் பயிற்சி பண்ண போறேன். அங்க போய் பயிற்சியாவது எடுத்துக்கிறேன். என் மனவலி அது கொஞ்சம் குறையும். என்னால இங்க இருந்து இதெல்லாம் பார்க்க முடியாது. நான் தீக்ஷுல ஆசிரமத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அரவிந்தா, எதுக்கு நீ இந்த மாதிரி முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அதாவது பாதி வேற கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கே மனசு கேட்காம அங்க இருந்து போயிருவாங்க. அதுக்கடுத்து இவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க, நான் இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பா நான் ஜானு விவேக்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆபீஸ்ல இருந்து ஜானுவும் நம்ம லக்ஷ்மியும் வருவாங்க. இங்க பார்த்தா வீட்டுல எல்லாரும் சோகமா உட்காந்துருப்பாங்க. நம்ம லக்கி பாப்பா கணத்துல கை வச்சு உட்காந்துருப்பாங்க. விவேக், மித்ரா எல்லாருமே கணத்துல கை வச்சு உட்காந்துருப்பாங்க. டீப்பாயில என்ன இருக்குன்னு பார்த்தா கல்யாண பத்திரிகை எல்லாம் இருக்கும். உடனே என்னாச்சு லக்கி, நீ சாப்பிடுமா, ஏமா இப்படி பண்ற, உனக்கு நேரம் ஆச்சுல, நீ தூங்கணும்ல, சாப்பிடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு பாரு. மித்ரா, போங்கப்பா, சித்தப்பா இப்படி மனவேதனையில கஷ்டமா இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா இப்ப மித்ரா இருப்பாரு. இங்க பார்த்தா நம்ம ஜானுவும் லட்சுமியும் வருவாங்க. வந்தோடனே என்னாச்சு, எதுக்கு எல்லாரும் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்ப என்ன கப்பலாக்க போச்சு, இல்ல நடக்கக்கூடாது இது நடந்துருச்சா, எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம லக்கி பாப்பா அப்படியே அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு போய் நம்ம லட்சுமி கையில கொடுப்பாங்க. பத்திரிக்கையை கொடுத்தோன்னே உடனே முதல்ல ஜானு பிரிச்சு பார்ப்பாங்க. அந்த பத்திரிக்கையை பிரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய ஹார்ட் பிரேக்கா இருக்கும். அதாவது விவேக் கல்யாணம் போட்டிருக்கு, கல்யாண பத்திரிக்கை விவேக் கொடுதுன்னு சொல்லிட்டு, ஜானு நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த பத்திரிக்கையை வாங்கி அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு அடுத்து ஷாக்கு. இவங்க மித்ரா என்ன நினைச்சிருப்பாங்க, இது சம்யுக்தா இவங்களை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு, லக்கி நீ போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா அப்படின்னு கேட்டுட்டு, சம்யுக்தா நம்ம விவேக்கும் ஜானுவும் ஒருத்தர் அவ்வளோ காதலிக்கிறாங்க. ஆனா என்னோட சித்திக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல. இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அவங்க இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப விவேக்குக்கு வேற இடத்துல சம்பந்தம் பேசி கல்யாண தேதி வர குறிச்சு பத்திரிகையெல்லாம் அடிச்சு வந்தாச்சு. ஆனா ஜானுவும் விவேக விரும்புறா, விவேக்கும் ஜானுவும் விரும்புறா. ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா என் சித்திக்கு அது புரியல. என் சித்திக்கு அவங்க நினைக்கிறதா நடக்கணும்னு நினைப்பாங்க. என் சித்தி அவங்களுக்கு எது பிடிக்குதோ, அவங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அவங்கதான். யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. பெரியவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சின்னவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. யார பத்தியும் கவலவும் பட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க நினைச்சது நடக்கணும். அதுவும் இல்லாம ஜானுவை முன்னாடியில இருந்தே பிடிக்காது. அதுவும் இல்லாம லக்ஷ்மியோட தங்கச்சி லக்ஷ்மி இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா. அவளாலதான் இந்த குடும்பமே நடுத்தருக்கு வந்ததுன்னு நினைச்சிட்டு அந்த கோவத்துல வேற ஜானுவை கண்டிப்பா இந்த வீட்டு மருமகளா நான் உயிரோட இருக்க வர ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வேற வழியும் இல்லை, இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாம் இப்போ பெரிய காரணமே அந்த லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லக்ஷ்மிக்கு தூக்கி வாரி போடும். இது நான் விட்டுட்டு போனனாலதான் இப்போ ஜானுவோட கல்யாணம் நடக்கலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவங்க பத்திரிக்கையை படிச்சுட்டு அதுக்கடுத்து மித்ரா சொல்லிட்டு போயிடுவாரு. ஜானு அழுதுகிட்டே ஓடிடுவாங்க ரூமுக்கு. ஜானு அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும் இவர் பட்டு இன்னொரு ரூமுக்கு போயிடுவாரு. நம்ம லக்ஷ்மி மட்டும் தனியா நின்றுட்டு இருப்பாங்க. ஜானு நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நான் இப்படியே விட மாட்டேன். கண்டிப்பா உன்னையுமே நான் விவேக்கி நான் சேர்த்து வைப்பேன். என்ன ஆனாலும் சரி உனக்கும் விவேக்குக்கு தான் கல்யாணம் நடக்கும். அது கண்டிப்பா யாராலையும் மாத்த முடியாது. நான் எப்பாடப்பட்டாவது உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வைப்பேன், உங்களோட காதலை நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல ஜெயதேவ் வருவாரு. என்னம்மா லட்சுமியே சோகமா இருக்க,
அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை மாமா, ஜானு விவேக் கல்யாணம் நடக்குமா, எப்படி நடக்கும்னே தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கும் இந்த வீட்டில் நடக்கிறது எதையும் பார்க்குற சக்தி இல்லை லக்ஷ்மி. என்ன பண்றது, தேவயானி யார் சொல்றதான் கேட்குறா. அவளுக்கு அவ பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்பா. அவ பிடிச்சதுதான் நடக்கணும்னு நினைப்பா. அவளுக்கு காசு பணம் தான் பெருசா தெரியுது. விவேக்கோட மனசை விட அவளுக்கு காசு தான் பெருசுன்னு தெரியுது. அதனால அவ அந்த முடிவு எடுக்கிறா. யாரு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டாமா. எனக்கும் இந்த வீட்டுல இருந்து இந்த பாக்குற சக்தி எல்லாம் இல்ல. ஆல்ரெடி இப்ப அரவிந்தாவே வந்து தீக்ஷுல் ஆசிரமத்துல போய் கொஞ்ச நாள் இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கும் வேற வழி தெரியலன்னா நானும் ஆசிரமத்துக்கு தாமா போக போறேன். இந்த கல்யாணத்தை பாக்குற சக்தி எல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. ஆனா இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்னு எனக்கு தோணல. இதுக்கு மேல கடவுள் விட்ட வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல லக்ஷ்மிக்கு வந்து அத்தை மாமாவும் கஷ்டப்படுறாங்க, விவேக்க சேர்த்து வைக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா தேவயானி அத்தை மட்டும் மனசு மாற மாட்டாங்களே. ஏன் அவங்க ஜானுவை புரிஞ்சுக்கிட்டாதான் என்ன, ஜானுவை விவேக்க சேர்த்து வச்சாதான் என்ன அப்படின்னு நினைச்சு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், ஆனா என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம ஜுன்னு வீட்டுல நம்ம அர்ஜுனோட அம்மா வந்து ஜுன்னுக்கு ஆசையா ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அவன் சாப்பிடுவானான்றான். என்ன கிராண்ட், நீ எப்ப பார்த்தாலும் நீங்களே இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி வற்புறுத்துறீங்க? எனக்கு என் அம்மாவை பார்க்கணும். நான் இன்னைக்கு காலையில இருந்து என் அம்மாவை பார்க்கல. என் அம்மா எங்கதான் போயிருக்காங்க, யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க, நீங்களும் உண்மையை சொல்ல மாட்டீங்க. அம்மா மாதிரியே அங்க சம்யுக்தா ஆண்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அப்படியே எனக்கு என் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஆனா அவங்க வேறன்னு சொல்றாங்க. எனக்கு என் அம்மாவை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீங்க என்ன பேய் கதை சொன்னாலும் சரி, என்ன பிசாசு கதை சொன்னாலும் சரி, நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. நீ மட்டும் இப்ப சாப்பிடலன்னா நைட்டு உனக்கு தூக்கமே வராது. நைட்டு தூக்கத்துல இருந்துச்சு, அப்புறம் உனக்கு பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிருவான், அப்படி இப்படின்னு என்ன இல்லாம பேய் கதை அந்த கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அர்ஜுனோட அம்மா. ஆனா நம்ம ஜுன்னும், நீங்க என்ன வற்புறுத்தி ஏமாத்தி சாப்பிட வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அம்மா வராம நான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜுன்னு. அடுத்து அர்ஜுன் வந்து, நீ ஜுன்னு என்னப்பா, எதுக்குப்பா நீ குட் பாய்ல? ஜுன்னு நல்ல பையன், அவன் யார் சொன்னாலும் கேட்டுப்பான். அம்மா வருவாங்க, அம்மா வேலையா போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா வருவாங்க, வராம எங்க போயிடுவாங்க அவங்க. நீ அதுக்குள்ள நல்ல புள்ளியா சாப்பிடணும்ல, நல்ல புள்ளியா இருந்தா தானே அம்மாவும் உன்னை பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்பா, ஆனா எனக்கு என் அம்மாவை பார்க்கணும்ல, என் அம்மா கையால தானே நான் இத்தனை நாளா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் காலையில இருந்து அம்மாவை பார்க்கல, அப்ப எனக்கு அம்மாவை தேடாதா? அந்த சம்யுக்தா ஆண்டி மாதிரியே இருக்கிற, என் அம்மா மாதிரியே இருக்கிற அந்த சம்யுக்தா ஆண்டி பார்த்ததுல இருந்து என் அம்மாவை பார்க்கணும்னு நான் எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மாக்கு என்னை பத்தி கவலையே இல்லை, அவங்க என்ன தேடவே இல்லை. என்னை தேடி இருந்தா இதுக்குள்ள வந்திருக்கணும்ல என்னை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ, அம்மா வந்து ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன், சரி அம்மா வந்தா நீ சாப்பிடுவ தானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே லட்சுமி வந்து பேசுறாங்க. உடனே ஆமா அம்மா வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா லட்சுமி, அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு போய் அணைச்சுக்கிறான், கட்டி அணைச்சுக்கிறான். உடனே லட்சுமியும், ஜுன்னு என்னாச்சு, ஏன் சாப்பிட மாட்டேற? அம்மா வந்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவியா? ஆமாம்மா, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன். இன்னைக்கு காலையில இருந்து நீங்க என்ன பார்க்கவும் இல்லை, என்கிட்ட பேசவும் இல்லை. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, நான் எவ்வளவு தேடினேன் தெரியுமா? லக்கி வீட்டுல அந்த சம்யுக்தா ஆண்டி உங்களை மாதிரியே இருந்தாங்க. லக்கி வந்து அதுதான் உங்க அம்மா, அதுதான் உங்க அம்மான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு நான் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணேன், இது என் அம்மா கிடையாது, என் அம்மா மாதிரியே இருக்கிற ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லக்கி, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நாள் ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன், இது உன்னோட அம்மா தான் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணுவேன்னு என்கிட்ட பெட்டு கட்டியிருக்கான். ஆனா நான் அவளுக்கு கிட்ட சொல்லிட்டேன், என் அம்மா இருந்தா என்கிட்ட சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம லட்சுமியும் இன்டைரக்டா சொல்றாங்க, ஆமா ஜுன்னு, அது எல்லா உண்மைகளும் எது உண்மை எது பொய்ன்னு எல்லாமே கொஞ்சம் நாள்ல எல்லாத்துக்குமே தெரிய வரும். அப்போ ஆமா, இதேதாம்மா நானும் லக்கி கிட்ட சொன்னேன், உனக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு எது உண்மைன்னு உனக்கே தெரிய வரும் லக்கி. அப்ப நீயே பாப்பா, அப்ப நீயே சொல்லுவ இது என் அம்மா இல்லைன்னு. நானும் இதேதாம்மா சொன்னேன் சொல்லிட்டு அப்புறம் வந்து நம்ம லட்சுமி வந்து பிளேட்டை வாங்கி ஜுன்னுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு, என்ன இன்னைக்கு டே எப்படி போச்சு, ஸ்கூல்ல நல்லா படிச்சியா வச்சியா அப்படின்னு கேட்டுட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு, சரி ஜுன்னு போய் நீ தூங்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன லட்சுமி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அர்ஜுன் சார், இன்னைக்கு இப்போ பெரிய பிரச்சனையே வந்துட்டு, இப்போ விவேக்குக்கும் ஜானுக்கும் ஒருத்தர் அவ்வளவு காதலிக்கிறாங்க. ஆனா தேவயானி அத்தை விவேக் வேற இடத்துல சம்மதம் 10 இன்னும் 3 நல்ல கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னே தெரியல, யார சொல்லி எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் ஜானுவையும் விவேக்கையும் தான் சேர்த்து வைக்கணும். அவங்க ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கிறாங்க, என்னால அவங்க பிரியக்கூடாது. ஒரு அக்காவா நான் ஜானுக்கு என்னது இது வரைக்கும் என்ன பண்ணன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா இந்த காதல் வாழ்க்கை அவளுக்கு நான் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, ஆனா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் பார்த்தா நம்ம ஜெயதேவ், லக்கி பாப்பா, ஜுன்னு எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஒரே வீட்டுல ஜாலியா ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த நேரத்துல பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வராங்க.
பொண்ணு வீட்டுல இருந்து பொண்ணும் அவங்க அம்மாவும் வராங்க. உடனே வந்தோடனே ஜெயதேவ் வந்துட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கேட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உடனே இங்க இருந்து தேவனி வந்துட்டு வாங்க அண்ணி, எப்போ வந்தீங்க சொல்லவே இல்லை, உடனே நீ எப்படிமா இருக்க, கல்யாணம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. மனிஷா வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பொண்ணு மனிஷாவும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல உங்க பையன் விவேக் பெருசா பேசவே மாட்டேன்னு என் பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறா. சரி கல்யாணத்துக்கே இன்னும் 3 நாள் தானே இருக்கு, சரி நீங்க போய் ஒன்னா போய் ஷாப்பிங் போய் கல்யாண ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம் தான் கூட்டிட்டு வந்தேன். விவேக் வீட்டுல தானே இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ இப்ப இருக்கிற கல்யாணம் பண்ண போறாங்கன்னா எல்லாரும் படத்துக்கு போறது, பார்க்குக்கு போறது, சினிமாக்கு போறது, தியேட்டருக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே சுத்துறது தானே, வெளியே போறது, கோயிலுக்கு போறதுன்னு. ஒன்னா ஷாப்பிங் தானே பண்ணிட்டு வரட்டுமே. விவேக் வீட்டுலதான் இருக்கான், அவன் எப்போ வேலைன்ட்டே இருந்துட்டு இருப்பான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் விவேக் அனுப்புறேன், நீனும் விவேக்கும் ஜாலியா வெளியே போய் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. எனக்கும் சந்தோஷம் தான், என் மருமக கூட என் பையன் வெளியே போனா எனக்கும் சந்தோஷம் தான். அப்பதானே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இன்னும் 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இன்னும் ஒருத்தங்க பெருசா பேசிக்காம இருந்தா நல்லாவா இருக்கும். நான் விவேக் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு விவேக் அப்படின்னு சொல்லி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா அந்த கல்யாணம் பொண்ணு கல்யாணமா இருப்பாங்க. உன்னை சொல்லுங்கம்மா. இல்லடா அவ ரெடியா இருக்கா, நீ அவளை கூட்டிட்டு போ, ஷாப்பிங் போயிட்டு வாங்க 2 பேரும், கல்யாண ஷாப்பிங் இருக்குல்ல, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்களேன், கொஞ்ச நேரம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல அவ கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா எனக்கு வேலை இருக்கு. விவேக் வேலை எப்பவும் உனக்கு இருந்துட்டே தான் இருக்கும், வேலையெல்லாம் வந்து பாத்துக்கலாம், நீ 24 மணி நேரம் நீ வேலையை தானே பாத்துட்டு இருக்க. இப்ப நீ உனக்கு தேவையானது நீ இப்ப அந்த பொண்ணோட வெளியே போகணும், வெளியே போயிட்டு வா, நான் சொல்றத செய் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பின்னாடி பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் ஜானுவும் வந்து நிக்கிறாங்க. உடனே ஜானுவை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுறாரு நம்ம விவேக். உடனே அவங்க ஜானு கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. இவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. இவங்க 2 பேரையும் அந்த குடும்பமே பார்த்துட்டு இருக்கு. உடனே அந்த கல்யாண பொண்ணும் என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கல்யாண பொண்ணு அம்மா எல்லாரும். உடனே நம்ம தேவையான இருந்துட்டு விவேக் போ கிளம்பி போன்னு சொன்னேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உடனே கூடுன்னு அவர் கண்ணில் கண்ணீரோட மேலே போறாரு நம்ம விவேக். கீழே மனுஷா ஜாட மடையா, ஒருத்தருக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு தெரியணும், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும், அவங்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்தா யாருக்கும் எந்த நல்லதும் இல்ல, எதுக்கு பறக்கிறதுக்கெல்லாம் எதுக்கு சிலர்லாம் ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டின்னு ஜாட மாடியா நம்ம ஜானுவை குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. கூட லக்ஷ்மியும் இருக்காங்க, அவங்க சும்மா இருப்பாங்களா, கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முக்கியமா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அண்ட் ஹை பட்டனை தட்டி விடுங்க மக்களை. நன்றி, நாளை சந்திக்கிறேன். அண்ட் நம்ம மேகா சந்தேஷம் சீரியல், சலங்கையொலி சீரியல், அவள் வருவாள சீரியல் 3 சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ 3யும் ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களை, நன்றி, நாளை சந்திக்கிறேன். போய்